வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? தர்ஷினி. தர்ஷினி. ஓகே. இன்றைக்கி உங்களோட பிறந்த நாள் வந்து உங்களுக்காக யாரோ சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் அனுப்பியிருக்காங்க. சரியா? எத்தனை நாள் பிறந்த நாள் உங்களோட? 47. 47. ஓகே. இந்த 47வது பிறந்த நாளில் உங்களுக்காக யார் கிஃப்ட்டுகள் அனுப்பியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? மகன் பேர்? ஜனா. ஓகே. அந்த பேரில் வேற இல்லை. வேறு யாராக இருக்கலாம்? வேறு யார் செஞ்சுருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? மகன் தான் நினைக்கிறீங்க. ஓகே. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 3 பேர். ஓகே. ஒருவேளை வெளிநாட்டிலேருந்து உங்களோட உறவுக்காரங்களில் யாராவது செஞ்சுருந்தா யாராக இருக்கலாம்? மகன் தான். எதை வச்சு கொண்டு சொல்கிறீங்க மகனாக இருக்க வேண்டிய? அதுதான் செஞ்சிருப்பார். ஓகே. ஆனால் மகன் வந்து வர இல்லை. சரியா? ஓகே. வேறு யார் ஒருத்தர் தான் வந்திருக்கு. வேறு யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சீனு. அவர் எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கார். ஓகே. வேறு பிள்ளைகளை விட்டு வேறு யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கு? பிள்ளைகளை விட்டோம். அண்ணாண்ணியோட பேர்? சத்யஸ்வரன். ஓகே. ஓகே. வெளிநாட்டிலேருந்து வேறு யாரும் அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னதுக்குள்ளே தான் வந்திருக்கோம்னே எதிர்பார்க்குங்க. அப்படியா? ஓ சரி. இப்போ உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம். சரியா? ஓகே. உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் வந்திருக்கு. அதை வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே. அவங்களோட அன்பை பரிமாறுற விதமாக உங்களுக்காக ஹார்ட் ஷேப்பில் கேக் வந்திருக்கு. ஓகே. இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது. அடுத்தடுத்து பார்த்துருவோம். ஓகே. ஓகே. அதை அப்படி கீழே வைப்போம். ஓகே. இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன வந்திருக்கலாம்? உடுப்பு மாதிரி இருக்கா? சரி. உடுப்புனா என்ன வந்திருக்கு? சாரி. சரி. ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். அழகான சாரி வந்திருக்கு. சரியா? இப்போ உங்களுக்காக கடைசியாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அதை பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. சரியா? அதுக்கு முன்னாடி யாராக இருக்கலாம்? அண்ணன். அவங்கள தவிர்த்து வேறு யாரும் செய்ய மாட்டாங்களா? வடி வச்சு பாருங்க. சரி. ஆனால் அவங்கள்ட்ட இருந்தும் வேற இல்லை. சரியா? இப்போ நீங்கள் வேறு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா சொல்லுங்கள். மகனை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. எந்த மகன் செஞ்சிருப்பான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மூத்தது. ஓகே. அவராக இருக்கலாம். ஓகே. உங்களோட சகோதரன் சைடில் வேறு யாருமே செய்ய மாட்டாங்களா? தங்கச்சி. ஓகே. தங்கச்சியோட பேர்? ஜீவா. வேறு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? ஜீவா செஞ்சிருப்பான்னு எதிர்பார்க்குறீங்க. சரி. இப்போ என்னோட க்ளூ தான். சரியா? இவ்வளோ என் பேர் சொல்லியிருக்கீங்க தானே? இதுக்குலேருந்து யாரோ ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்காங்க. யாராக இருக்கலாம்? ஒரு ஆள். கணக்கு இப்போ இந்த பேர் சொல்லியிருக்கீங்க. பிள்ளைகள், சகோதரம், அண்ணா, அண்ணியன்லாம் சொல்லியிருக்கீங்க. தங்கச்சி உட்பட. இதுக்குள்ளே யாரோ ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் ஃபைனலாக எதிர்பார்க்குற ஆளை சொல்லுங்கள். லாஸ்ட் கிஃப்ட் நான் தரேன். ஆனால் நீங்கள் சொன்ன பேருக்குள்ள தான் இருக்கு. யார்? ஜனா. ஓகே. இப்போ உங்களுக்காக வந்த கடைசி கிஃப்ட்டில் யாருன்னு சொல்லி இருக்கு பார்த்துருவோமா? ஓகே. உங்களுக்காக வந்த கடைசி கிஃப்ட். ஓகே. இது என்ன வந்திருக்கும்? ஃப்ரேம். சரி. ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். ஆயுளுடன் நிறைந்த மகிழ்ச்சியுடனும் நல்ல சந்தோஷத்துடனும் என்றும் இன்னுமாக இருக்கும். சரி. இதெல்லாம் உங்களுக்காக யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா உங்களோட மகன் சீனு. சரியா? அதுதான் இவ்வளவும் அரேஞ்ச் பண்ணியிருக்கார் உங்களுக்காக. கேக், அதோட சாரி, ஃபோட்டோ ஃப்ரேம்னு சொல்லி ஆசையாக இவ்வளவும் அரேஞ்ச் பண்ணியிருக்கார். என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களோட கடைக்குட்டிக்கு? உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறதாகவும் இந்த டைமில் அவங்க இல்லைன்னு சொல்லியும் உங்களுக்காக இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. பார்த்து பிடிச்சிருக்கா பிள்ளைகிட்ட கிஃப்ட்லாம்? சரி. ஏதாவது மகனுக்கு சொல்ல ஆசைப்பட்றீங்களா? சரி. உங்களோட மகன் சீனு சார்பாகவும் அவனுடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே.